Dear students and parents, நான் உங்கள் செஸ் மாஸ்டர் பிரபு ஃப்ரம் நெக்ஸ்ட் லெவல் செஸ் அகாடமி. இப்போ இதில் நம்ம கற்றுக்கக்கூடியது ஒரு மிடில் கேம் காம்பினேஷன். அந்த மிடில் கேம் காம்பினேஷனோட நேமு த டிபிக்கல் பேட்டர்ன் ஃபார் த டபுள் ரூக் சாக்ரிஃபைஸ். இந்த பொசிஷனில் பிளாக் டு பிளே. இந்த பிளாக் ஒரு பிளான் பண்ணுறாங்க, அதாவது பிஷப் டேக்ஸ் C3 பான் அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் B இன்ட்டு C3 அடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு குயின் இன்ட்டு C3 அடித்து நம்ம செக்கும் வைக்கிறோம், ரூக்குக்கு ஒரு அட்டாக்கும் வைக்கிறோம். அதனால் நம்மளுக்கு ரூக்கு கிடைக்கிதுன்னு சொல்லி அந்த பிளானில் அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க. பிஷப் டேக்ஸ் C3 செக். இப்போது ஒயிட்டு ஹாப்பியாக அந்த பிஷப்பை அடிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் C3 நாட் ஓன்லி செக் அண்ட் ஆல்சோ அட்டாக்கிங் த ரூக். இந்த இடத்துல வந்து டபுள் அட்டாக் இருக்குது. இங்கே பிளாக்குக்கு வந்து ஒரு பீஸ் டவுனாக இருக்குது, ஒயிட்டுக்கு வந்து ஒரு பீஸ் அப்பில் இருக்குது. இந்த பொசிஷனில் அதனால் குயினை எக்ஸ்சேஞ்சு கேட்குறதுக்காக குயின் D2ங்கிற ஒரு மூவ் ப்ளே பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் ரெண்டு குயினும் வெளியில் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒயிட்டு தான் வின் பண்ணும். ரீசன் என்னென்னா ஒயிட்டுக்கு பீஸ் அப்பு, மெட்டீரியல் அப்பு. ஸோ அந்த குயின் எக்ஸ்சேஞ்சை அவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு தான் ரூக்கு கிடைக்கிது, ஃப்ரீயாக கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு குயினால் ரூக்கை அட்டாக் பண்ணிடுறாங்க வித் செக்கு. இப்போயும் குயின் D1ல் வச்சு மறைக்கலாம். ஆனால் ஒயிட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக செகண்ட் ரூக்கையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஸோ கிங்கை E2ல் ப்ளே பண்ணுறாங்க. இந்த சாக்ரிஃபைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான சாக்ரிஃபைஸ். இதனால் பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமே முடிஞ்சிடும். பட் பிளாக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை பற்றி அதிகமான கால்குலேஷன் பண்ணாமல் வித்தவுட் மச் திங் இந்த பிளாக் குயின் இந்த ரூக்கை கேப்சர் பண்ணிடுறாங்க. குயின் டேக்ஸ் செகண்ட் ரூக். ஸோ இப்போ ரெண்டு ரூக்கையுமே வந்து சூப்பராக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க ஒயிட்டு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிளான் என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த பெஸ்ட் மூவ் பிஷப் செக். சரி, பிஷப் B5 செக்கு. இங்கே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் நம்பர் 1, பிஷப்பை வச்சு இதை க்ளோஸ் பண்ணால் டைரெக்டாக குயின் டேக்ஸ் பிஷப் அகைன் செக். இந்த நேரத்தில் கிங் F8 ஒன்லி மூவ். த நெக்ஸ்ட் பெஸ்ட் மூவ். இப்போயும் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஒயிட்டு. அதாவது பானை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து ஸ்கொயரை கிளியர் பண்ணுறாங்க. ஸ்கொயர் வொகேஷன், ஸ்கொயர் கிளியரன்ஸ் சாக்ரிஃபைஸ். அதாவது பானை புஷ் பண்ணி இப்போ இந்த பான் சப்போர்ட்டோட அந்த குயினால் F7 பான் அடித்தா செக்மேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்டு த்ரெட் இருக்குது. ஸோ இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு கம்பல்சரி பானால் பான் அடிச்சே ஆகணும். இந்த இடத்துல வந்து பிளாக்கோட மூவ் பார்த்தீங்கன்னா H இன்ட்டு G6. அடுத்த மூவ் ரொம்ப சூப்பரான மூவ். நைட்டு G5 வந்து செக் வைக்கிது. சரி, செக்கு இல்லை, செக்மேட்டுக்கான ஒரு அட்டாக் வைக்கிது. இந்த நைட்டு G5 வந்ததில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அந்த பிளாக் குயினால் E4ங்கிற ஸ்கொயரில் வந்து செக் வைக்க முடியாது, ஒயிட் கிங்கை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இப்போ பிளாக் குயின் போர்டுக்குள்ளே இருந்தாலும் அதால் இமீடியட்டாக டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒயிட் வந்து நெக்ஸ்ட் மூலம் குயின் டேக்ஸ் F7 செக்மேட் வைக்க போகுது. ஸோ இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளாக்குக்கு எந்த வித ஆப்ஷனும் இல்லை. அதனால் பிளாக்கு செக்மேட் ஆகிடும். இதுவே வந்து மறுபடியும் ப்ரீவியஸ் பொசிஷன் போயிட்டு இந்த பொசிஷனில் பிஷப்பால் செக் வச்சோம் இல்லையா, இப்போ இந்த செக்குலேருந்து கிங்கை F8ல் அல்லது E7ல் ப்ளே பண்ணால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது கிங்கு E7ங்கிற ஸ்கொயரை ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். கிங்கு F8 வச்சோம்னா டேரெக்டாகவே குயின் D8 செக்மேட் வந்துடும். அதனால் கிங்கு E7 தான் ப்ளே பண்ணுவாங்க அடுத்த ஆப்ஷனாக. இந்த மாதிரி ப்ளே பண்ணும்போது நெக்ஸ்ட்டு குயின் B4 செக்கு. இப்போ பிஷப் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டயகனலில் செக்கு, அதாவது கிங்கை சுற்றி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு D7 அண்ட் E8. இப்போ குயின் பார்த்தீங்கன்னா அருமையான டயகனலில் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு D6 அண்ட் F8 எல்லா ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், இந்த பான் வந்து F6 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறதுனால கிங்கால் வெளியில் போக முடியாது. ஸோ கிங்கு D8 ஒன்லி மூவ். இது மட்டும்தான் ஆப்ஷன். த நெக்ஸ்ட் மூவ் குயின் D6 செக்கு. இப்போ இந்த பிஷப்பை வச்சு க்ளோஸ் பண்ணுறதை தவிர வேறு வழியே இல்லை. இந்த ஃபோர்ஸ் மூவ் பிஷப் D7. த நெக்ஸ்ட் மூவ் குயின் டேக்ஸ் பிஷப் செக்மேட். குயின் டேக்ஸ் D7 செக்மேட். ஸோ இந்த காம்பினேஷனில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா டபுள் ரூக் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு அருமையான சாக்ரிஃபைஸ். அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் வெக்கேஷனுங்கிற ட்ரிக்ஸையும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம்.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் அதிகமாக வரணும்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.